So, Bhagavad Gita, 6வது அத்தியாயம், முதல் ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் சதோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஸ்ரீ பகவானுவாச அநாஸ்ரிதா கர்மஃபலம் காரியம் கர்ம கரோதி சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந சக்ரியः. திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறினார், அநாஸ்ரித அடைக்கலமின்றி கர்ம பலம் செயலின் பலன் காரியம் கடமை கர்ம செயல் கரோதி செய்பவன் எவனொருவன் ச அவன் சந்நியாசி துறவி ச மேலும் யோகி யோகி ச மேலும் ந இல்லை நீ இல்லாத அக்னி நெருப்பு ந இல்லை ச மேலும் அக்ரிய கடமையின்றி. மொழிபெயர்ப்பு பொருளை எழுதியவர் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத்துக்கு. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், செயலின் பலன்களில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவனே சந்நியாசியும் உண்மையான யோகியுமே ஆகிறானே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்ற மவனும் அல்ல. பொருளுரை. இந்த அத்தியாயத்தில் 8 அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க யோகத்தினை மனதையும் புலன்களையும் அடக்குவதற்கான வழியாக பகவான் விளக்குகிறார். ஆனால் இம்முறை சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக இக்கலியுகத்தில் மிகவும் கடினமானதாகும். இவ்வத்தியாயத்தில் அஷ்டாங்க யோக முறை விளக்கப்பட்டிருப்பினும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுதலே கர்மயோகமே சிறந்தது என்று கடவுள் வலியுறுத்துகிறார். தனது குடும்பத்தையும் அவர்களது உடைமைகளையும் பாதுகாப்பதற்காகவே உலகில் உள்ள அனைவரும் செயல்படுகின்றனர். ஆனால் சுயநலனின்றி அது தனிப்பட்ட லாபமாகவும் இருக்கலாம், விரிவடைந்த லாபமாகவும் இருக்கலாம். செயலாற்றுவோர் யாரும் இல்லை. செயலின் பலன்களை அனுபவிக்கும் நோக்கத்தை தவிர்த்து கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதே பக்குவமானதாகும். கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பது ஒவ்வொரு உயிர்வாளியின் கடமையாகும். ஏனெனில் உண்மையில் அனைவருமே பகவானது அம்சங்கள், உடலின் அங்கங்கள். முழு உடலின் திருப்திக்காக செயல்படுகின்றன. அவை தமது சுய திருப்திக்காக செயல்படாமல் முழு உடலின் திருப்திக்காக பணியாற்றுகின்றன. அதுபோலவே தனது சுய திருப்திக்காக செயல்படாமல் பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயலாற்றுபவன் பக்குவமான சந்நியாசியும் பக்குவமான யோகியும் ஆவான்.
Omatnanatimirandasya gnananchana shalakaya chakshurmilitam yena tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manopistam Snapitam Yena Bhutale Swayam Rupakada Mahyam Tatati Swapatantikam Vandeham Shri Guru Shri Yuta Padakamalam Shri Gurun Vaishnavamcha Shri Rupam Sakrajatam Sahagana Raghunathanvitam Tam Sajivam Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Deva Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishakha Vitamsha He Krishna Karuna Sindhu Dina Bandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namastute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sute Devi Pramani Haripriya Vancha Kalpatarabhasya Kripa Sindhu Pevacha Patitanam Vishnavebhyo Namo Namaha. Namavam Vishnupadaya Krishna Prishtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swaminiti Namine Namaste Saraswati Deve Gauravani Prachane Nirvisesha Shunyavadi Paschatadesha Tamine Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Tata Shri Vaishnavi Bhaktavinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. So, இது ஆறாவது அத்தியாயம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. அஞ்சாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணா சொல்றார், நாம் எல்லாருமே நம்மளோட கடமை செய்யணும். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, கடமை செய்யணும், அதே சமயத்தில் பலன் மேலே கொஞ்சம் கூட அதில் பற்று இருக்கக்கூடாதுங்கிறார். மேபி இது இனிஷியலாலாம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இதெல்லாம் முடியும்னு தோணும், ஆச்சரியமாகவும் தோணலாம். ஆனால் இது ஒரு விஞ்ஞானம். அது பல காரணங்கள் இருக்குது. ஏன் கிருஷ்ணர் அப்படி செய்ய சொல்கிறார், அது காரணங்கள் இருக்குது. அது ஏற்கனவே பார்த்துருக்கோம், மறுபடியும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்திலோட கிருஷ்ணா அப்படி தான் சொல்கிறார். கண்டிப்பாக அவன் கடமையை செய்யணும். அது எப்படி செய்யணும்னா ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப செய்யணும். பட் உள்ளுக்குள்ளே பலன் மேலே கொஞ்சம் கூட பற்று இருக்காது. அவங்க தான் சன்னியாசிங்கிறார் கிருஷ்ணா, அவங்க தான் சன்னியாசிங்கிறார். நெருப்பு பற்ற வைக்கல, அதனால அவன் சன்னியாசி ஆயிட முடியாது. ஏன்னா சன்னியாசின்னா பல ரூல்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒரு இடத்துல வந்து சன்னியாசின்னா நெருப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி கூட இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்லலை. ஆனால் சன்னியாசி என்னென்னா அவங்க வேலை பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் கூட அந்த பலன் மேலே பற்று வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யணுன்னா போன அத்தியாயத்தில் பார்த்தோம், மனசு புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சும்மாலாம் செய்ய முடியாது. ஒன்னொன்று, இந்த மனசு வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் கொடுக்கும், நிறையாவே கொடுக்கும், சும்மாலாம் கிடையாது. இப்போ நமக்கு எல்லாருக்குமே மனசு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்குது, இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்குது. தெரியாது, அது நமக்கு தெரியாது. அது சில விஷயங்கள் செய்யும்பொழுது தான் தெரியும் மனசு நமக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குதான்னு. அது ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது தான் தெரியும். இல்லை 24 hours நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்குது, 24 hours. ஸோ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா அந்த மனசு அடக்கிறத பற்றி பேச போகிறார். இந்த அத்தியாயம் பூரா அதுதான் வரும். ஏன்னா இருக்கிற பெரிய சேலஞ்ச். சம்டைம்ஸ் நீங்கள் பேப்பர்லெல்லாம் பார்க்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் மனம் வலினால தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க. உடல் வலினால் யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. வயிறு வலிக்குது தாங்க முடியல தற்கொலை பண்ணிக்குவோம், யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. மனம் வலிச்சா தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க.
மனம் வலிக்கும் பொழுது தான் கெட்ட பழக்கத்துகள் அடிமையாவாங்க. ஏன்னா அதுலேருந்து வெளியே வரணும்னு பார்ப்பாங்க, ஆனால் தெரியாது அவங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியாது. கெட்ட பழக்கம் பல விதமாக இருக்குது, நிறையா இருக்குது. அது எல்லாத்துக்கும் எப்போ அடிமையாகிறாங்கன்னா மனம் வலி தாங்க முடியாமல் தான். அப்படி தான் எல்லாம் வரும். ஸோ எல்லாருக்கும் என்னென்னா இது உண்மை, அதுலேருந்து வெளியே வரணும் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. சில பேர் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது எங்கேயாவது வெளியே போகலாம், இல்லை ஏதாவது விளையாடலாம், இல்லை போதை பொருளுக்கு அடிமையாகிறது, இல்லை மேலே கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, இது மாதிரி போவான். ஆனால் அது ஒன்றும் டேஞ்சரஸ். ஸோ கிருஷ்ணா இந்த அத்தியாயத்தில் அந்த மனம் எப்படி கட்டுப்படுத்துகிறத பேச போகிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். அந்த முதல் பேராலே அவர் படித்தார். கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் கொடுத்தது மனம் எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது அது ரொம்ப சுலபமெல்லாம் கிடையாது, ரொம்ப கடினம், அவ்வளோ ஈஸி இல்லை. அது பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் மனசை கட்டுப்படுத்தியே ஆகணும், வேறு வழியெல்லாம் கிடையாது. இல்லைன்னா அது என்ன முடிச்சிடும், 100% முடிச்சிடும், நோ டவுட். இது பண்ணித்தான் ஆகணும். சில பிரபுபாத் சில பாயிண்ட்ஸ் இதில் எழுதியிருக்கார். என்ன பாயிண்ட்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசியும் பகவானோட அம்சம். நம்ம எல்லாரும் பகவானோட அம்சம் தான். எப்படி இந்த கை இந்த உடம்போட அங்கம், அது இது ஒரு பகுதி. கை உடம்போட பகுதி. இந்த கை உண்மையிலே நல்லா இருக்கணும்னா இது முக்கியமாக என்ன செய்யணும்னா சாப்பாடு எடுத்து வாய் கூட்டணும். அது பண்ணால் தான் இந்த கை நல்லா இருக்கும். இது இந்த கை நான் ஏன் சாப்பாடு ஊட்டணும், நான் தனியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கை நினச்சதுன்னா இது இழைச்சி போயிடும். இது அப்படியே இழைச்சி போயிடும், வேலைக்காகவும் போயிடும், வேலைக்காகவும் போயிடும். இந்த கை வயிற்றுக்கு சேவை செய்யணும், அப்போ தான் இந்த கை நல்லா இருக்கும், சக்தி இருக்கும். அது மாதிரி நாம் பகவான் சொன்னபடி தான் செய்யணும். என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த கை நான் இந்த வயிற்றுக்கு சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சதுன்னா இழைச்சிரும், சக்தி இருக்காது, பிரச்சனையாக வரும். நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். பகவான் சொன்னபடி நான் செய்ய மாட்டேங்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் செய்கிறேன், அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள். அப்போ லபோ தீபோன்னு அடிச்சுக்குவாங்க. பிரச்சனை ஏன் வருதுன்னு கேட்டால் என் ஹஸ்பண்டு, என் ஒய்ஃபு, மாமியார், ஜாதகம், பக்கத்து வீட்டுக்காரன், பங்காளி எதோ சொல்லுவாங்க. பிரச்சனை மட்டும் தான் இருக்குது, யார் எங்கேயும் கிடையாது. நம்ம கிட்ட தான் பிரச்சனை. பகவான் சொன்னபடி கேட்கறது இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், எனக்கு பிடிச்சது நான் பண்ணுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் இந்த கை சாப்பாடு வாய்க்கு ஊட்டலின்னா இது இழைச்சி போயிடும். அப்புறம் என்னன்னா சம்டைம்ஸ் இந்த கையை எடுத்துடணும். சம்டைம்ஸ் சில வியாதி கால் பார்த்தீங்கன்னா ஆம்புடேஷன் பாங்க, துண்டு துண்டு எடுத்துருவாங்க, காலை எடுத்துருவாங்க. சில வியாதிக்கு எடுப்பாங்க, காலை எடுத்துருவாங்க. ஏன்னா அதோட வேலை அது செய்யலை. காலோட வேலை செஞ்சால் ஒன்றும் ஆகாது. செயலின்னு வைங்க, வெட்டுவாங்க. அது மாதிரி நம்ம பகவான் சொன்னபடி செய்யலினா பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். அதில் முதல்ல மனசை என்ன போட்டு முடிச்சிடும். ஸோ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா அந்த மனசை பற்றி பேச போகிறார். சொல்லப்போனால் பகவத்கீதையில் நிறையா ஸ்லோகங்கள் இந்த மனசு, புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, அப்புறம் நாக்கு, அப்புறம் தோல், இது எல்லாமே அடக்கிறத பற்றி நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. ஸோ நிறையா ஸ்லோகம் இருக்குது. ஆனால் என்ன பொதுவாக அதை பற்றி யாரும் என்னன்னு சொல்கிறதுனா ரொம்ப அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால்தான் பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதனால்தான் பிரச்சனை. ஸோ இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேரை படிக்கிறீங்களா? சந்நியாசிகள் சில சமயம்
எல்லா பௌதிக கடமைகளிலிருந்தும் தாம் விடுதலை பெற்றுவிட்டதாக செயற்கையாக எண்ணிக்கொள்வதால் அக்னிஹோத்திர யஞ்ஞங்கள் செய்வதை விட்டு விடுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்களும் சுயநலவாதிகளே. ஏனெனில் அவர்களின் குறிக்கோள் அறிவு பிரம்மனுடன் ஒன்றாகுவது. இத்தகைய விருப்பம் சாதாரண பௌதிக விருப்பங்களை விட சிறந்தது என்ற போதிலும் இது சுயநலமற்ற விருப்பம் கிடையாது. அதுபோல எல்லா உலக செயல்களையும் நிறுத்திவிட்டு பாதி மூடிய கண்களுடன் யோக பயிற்சி செய்யும் யோகியும் தனது சுயநலத்திற்காக ஏதோ ஒரு திருப்தியை நாடுகிறான். ஆனால் கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் எவ்வித சுயநல நோக்கமுமின்றி பூரணத்தின் திருப்திக்காகவே செயலாற்றுகிறான். கிருஷ்ண பக்தனுக்கு சுய திருப்தியில் எவ்வித அக்கறையும் இல்லை. கிருஷ்ணரது திருப்தியே அவன் வெற்றியாக கருதுகிறான். எனவே அவன் பக்குவமான சந்நியாசியும் பக்குவமான யோகியும் ஆவான். சந்நியாசத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு இலக்கணமாக திகழும் பகவான் சைத்தன்யர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்கிறார். ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீச காமயே மமா ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா பக்தேர் அகைதுகை துவை. எல்லாம் வல்ல பெருமானே, பொருள் சேர்க்கும் ஆசை எனக்கில்லை. அழகிய பெண்களை அனுபவிக்கும் ஆசையும் எனக்கில்லை. என்னை பின்பற்றுவோரும் எனக்கு வேண்டாம். பிறவிதோறும் உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதற்கான காரணமற்ற கருணையையே நான் விரும்புகிறேன். So in the parallel, a very important point. நம்ம வாழ்க்கையில செயல்கள் எப்படி இருக்கணும்னா பகவத்கீதை படிச்சா தெரியும். பகவான் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் நம்ம மெயினாக செய்யணும், மற்றதான் செய்யக்கூடாது. சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு வைங்க, பெரிய கம்பெனியில் எம்டி என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்யணும். என் இஷ்டத்துக்கு செஞ்சேன்னா அவங்க தூக்கிடுவாங்க. இதை ஒன்றும் புரிஞ்சுக்கணும்னு கஷ்டம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் செய்யணும். நான் சொல்கிற மாதிரி எம்டியெல்லாம் செய்ய மாட்டார், அப்படியெல்லாம் அவங்க செய்ய மாட்டார். அது மாதிரி நான் எந்த செயல் செய்யணும்னாலும் ஓகே, பகவான் அது சாங்ஷன் பண்ணணும். சொல்லப்போனால் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, எப்படி செய்ய சொல்கிறாரோ அது மாதிரி தான் செய்யணும். ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, இது உண்மை, நம்ம எல்லாருமே எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறோம். அங்கே தான் ப்ராப்ளம் வருது. அது அடம் பிடிக்கிறது மட்டும் இல்லை, நான் செய்கிறது தான் சரின்னு வேற அதை சப்பக்கட்டு கட்டுவோம். அது ஒன்று இருக்குது. செய்கிறது பூரா தப்பு தான். தப்பு செஞ்சுட்டு நான் சரியாக தான் செய்கிறேன், நான் செய்கிறது தான் சரி நான் பேசுவேன். நம்ம எல்லாரும் பேசுவோம், நியாயப்படுத்துவோம், நம்ம நியாயப்படுத்துவோம். அப்போ என்ன ஆகுனா புத்தி கெட்டு போயிடணும். புத்தி ஒன்றும் கெடும். புத்தி கெட்டு போச்சுன்னா மனசு ஒன்றும் கெட்டு போயிடும். அப்போது ஒருத்தர் பகவத்கீதை படித்தா மட்டும்தான் புரியும். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், என்ன தெரியாது. இல்லைன்னா என்ன ஆகுனா, இது உண்மை, நாம் செய்கிறதெல்லாம் சரி, ஓகே, நான் நினைக்கிறதெல்லாம் சரி, இப்படியே எல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்போம், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இங்கே சொல்லப்போனால் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன இருக்குன்னா, பகவத்கீதையில் பகவான் நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும்தான் செய்யணும். அதுக்கு மேலே எதுவும் செய்யக்கூடாது, இஷ்டத்தை செய்யக்கூடாது. உண்மை சொல்ல, நீங்கள் எங்காவது வெளியே போய் கேளுங்க, இந்த மாதிரி யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். கிருஷ்ணரே அப்படி தான் சொல்கிறார், நான் என்ன சொல்கிறேன்னு செய் அப்படிங்கிறார். ஆனால் நாம் எனக்கு பிடிச்சது தான் செய்வேன்னா முடியாது. பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் வருதுன்னா, நான் பகவான் சொன்னபடி கேட்கல, அவ்வளோதான், முடிஞ்சது. வேறு ஒன்றும் கிடையாது. நான் பகவான் சொன்னபடி கேட்கல, எனக்கு பிரச்சனையாக வருது. கேட்டுட்டேன்னு வைங்க, இனி மொத்தம் அவர் பார்த்துக்குவார். நான் கேட்டாலும் பிரச்சனைகள் வரும், ஆனால் பிரச்சனை தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் உண்மை. ஸோ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா இந்த மனசை கட்டுப்படுத்துறத பற்றி பேசுகிறார். அது நம்ம எல்லாம் செஞ்சே ஆகணும். செய்யாமல்லாம் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதெல்லாம் அது முடியாது. செஞ்சே ஆகணும். மைண்டு கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட் லைக் இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா நடமாடலாம், சாப்பிட்டது ஜீரணமாகும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த வயிறு ஓகே, அது கணக்காக அதுக்கு என்ன தேவையோ கணக்காக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இஷ்டத்துக்கு கொடுத்தனா போயிடும்.
ஸோ மைண்டு கூட பார்த்து தான் யூஸ் பண்ணி ஆகும், கணக்காக பார்த்து யூஸ் பண்ணணும், இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது பகவானோட நாமா சொன்னால் தான் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஸோ இதில் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ஸ்லோகம் அவர் படித்தார், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரஹித்து கித்வை. ரொம்ப பியூட்டிஃபுல். இது பகவானே சொல்லக்கூடிய ஸ்லோகம். எனக்கு பைசா வேணாம், 4 பேர் என்னை புகழணும்னு அவசியம் இல்லை. சில பிரபுபாத் கி ஜெய். ரொம்ப அழகான பெண்கள் தேவையில்லை, எதுவுமே வேணாம். மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரஹித்து கித்வை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட பக்தி பண்ணணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். சிம்பிளாக சொல்கிறார், மற்றது வேணாங்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருமே கோயிலுக்காகட்டும், சர்ச் ஆகட்டும், மஸ்ஜிதுக்காகட்டும் எதுக்கு போவாங்கன்னா, இது உண்மை, பைசா வேணும்னு தான் போவாங்க. மறைமுகம் எல்லாம் பைசா வேணும், பைசா வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க. பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் பிரச்சனை தப்பிச்சிடலான்னு. ஒன்றும் தப்பிக்க முடியாது. நாம்பளாம் நினச்சிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் தப்பிக்க முடியாது. நாளைக்கே உங்கள் பேங்க்கில் 1000 கோடி ரூபாய் விழுந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் உடனே ஒன்றும் போகாது. அப்படியே 2 மடங்காக வரும். ஆக்சுவலி 2 மடங்கு 200 மடங்காக மாறும், குறையாது. நாம்பளாம் நினச்சிக்கோம் குறைஞ்சிரும், எல்லாம் ஒன்றும் குறையாது. ஏன்னா இந்த உலகத்தோட டிசைன் அது மாதிரி, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா பகவானே சொல்கிறார், இது எதுவும் தேவையில்லை. அவர் நாம் எப்படி வேண்டிக்கணும்னு அவரே வந்து நமக்கு காட்டுறார். இப்படி தான் வேண்டணும்னு பகவானே காட்டுறார். நிறைய பேர் கோயிலுக்கு போய் இப்படி தான் வேண்டுவாங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் டீல், நல்ல பைசா, ஒரு வீடு கட்டணும், அது வேணும், பிரச்சனையும் கூட வந்துடும். ஓகே, எனிவே, ஸோ வரப்போகிற ஸ்லோகத்தில் இனி பார்ப்போம். யம் சந்நியாசம் இதி பிராஹுர் யோகம் தம் விதி பாண்டவா நஹி அசந்நியஸ்ய சங்கல்போ யோகி பவதி கஷ்டனா. பாண்டுவின் மகனே, புலனிருஷ்டிக்கான இச்சைகளை துறக்காத எவனுமே யோகியாக முடியாது என்பதால் துறவு என்று அறியப்படுவதும் யோகமும் பரமனுடனான தொடர்பும் ஒன்றே என்பதை நீ அறிய வேண்டும். பொருளுரை: தான் ஓர் ஆத்மா என்பதை உணர்ந்த நிலையில் செயல்படுவதே உண்மையான சந்நியாச யோக அல்லது பக்தி எனப்படும். ஆத்மாவிற்கென்று தனிப்பட்ட சுதந்திரமான அடையாளம் கிடையாது. ஆத்மா முழுமுதற் கடவுளின் நடுநிலை சக்தியாகும். பௌதிக சக்தியால் பிணைக்கப்பட்டிருக்கும் போது அவன் கட்டுண்ட ஆத்மாவாக அறியப்படுகிறான். கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது, ஆன்மீக சக்தியில் இருக்கும்போது அவன் தனது உண்மையான இயற்கையான வாழ்வில் உள்ளான். எனவே முழு ஞானத்தில் இருப்பவன் எல்லாவித ஜட புலனுகர்ச்சியையும் அறவே நிறுத்திவிடுகிறான். அதாவது எல்லாவித புலனின்ப செயல்களையும் துறந்து விடுகிறான். பௌதிக பற்றுதலில் இருந்து புலன்களை விலக்கும் யோகிகளால் அது பயிலப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வினனுக்கு கிருஷ்ணரின் தேவைக்காக அல்லாமல் வேறு எதிலும் புலன்களை ஈடுபடுத்தும் வாய்ப்பே இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வுடையோன் ஒரே சமயத்தில் சந்நியாசியும் யோகியும் ஆவான். ஞான யோக முறையில் பரிந்துரைக்கப்படும் ஞானமும் யோக வழிமுறையில் பரிந்துரைக்கப்படும் புலனடக்கமும் கிருஷ்ண உணர்வில் தானாகவே நிறைவேற்றப்படுகின்றன. சுயநல இயற்கையை கொண்ட செயல்களை துறக்காதவரை ஞானமும் யோகமும் பலனற்றவை. ஜீவாத்மா தனது சுயநல ஆசைகள் அனைத்தையும் முழுமையாக துறந்து பரத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே உண்மையான குறிக்கோள் ஆகும். கிருஷ்ண உணர்வினன் எவ்விதமான சுய இன்பத்திற்கும் ஆசைப்படுவதில்லை. அவன் எப்போதும் முழுமுதற் கடவுளின் இன்பத்திற்காகவே செயல்படுகிறான். முழுமுதற் கடவுளை பற்றி அறியாதவனோ சுய திருப்தியில் ஈடுபட்டாக வேண்டும். ஏனெனில் செயலின்மை என்ற தளத்தில் யாரும் இருக்க முடியாது. கிருஷ்ண உணர்வின் பயிற்சியினால் எல்லா குறிக்கோளும் பக்குவமாக நிறைவேற்றப்படுகின்றன. அந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் படிங்க, மொழிபெயர்ப்பு. பாண்டுவின் மகனே, புலனுகர்ச்சிக்கான இச்சைகளை துறக்காத எவனுமே யோகியாக முடியாது என்பதால் துறவு என்று அறியப்படுவதும் யோகமும் பரமனுடனான தொடர்பும் ஒன்றே என்பதை நீ அறிய வேண்டும். ஓகே,
புலன் என்ன புலன் இன்பமா அதில் வார்த்தை புலனுகத்துக்கான இச்சை. ஓகே, புலனுகத்துக்கான இச்சை பிரபு. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிருஷ்ணர் சொல்றார். நம்ம எல்லாருக்கும் ஒரு வியாதி ஒன்று இருக்கு. என்னன்னா, நமக்கு ஐம்புலன்கள் கண்ணு, காது, மூக்கு, அப்புறம் நாக்கு, தோல், 5, 6வது மனசு. நமக்கு என்ன வியாதினா, இந்த 6க்குமே சந்தோஷம் கொடுக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அஃப்கோர்ஸ் சந்தோஷம் கொடுக்கணும், ஆனால் எந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்கும் கூட சாஸ்திரம் சொல்கிறது. நாம் அதுக்கு தப்பான சந்தோஷம் கொடுக்க பார்ப்போம். உதாரணம் சொல்கிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் சொந்தக்காரங்க யாராவது ஒரு பிஸ்னஸில் ஏதாவது பணத்தை பூரா தொலைச்சிட்டான்னு வைங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்பாங்க சில பேர். ஏன்னா அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம் அப்படியே உட்காந்து மணிக்கணக்காக கேட்பான். ஆனால் அந்த காதில் அப்படியே அப்படியே இனிமையாக இருக்கும் அவங்களுக்கு. பேச பேச அவங்க நல்லா இருக்கும். ஏன்னா முடிஞ்சிட்டான், ஒரு பொறாமை. ஆனால் இவனுக்கு தெரியல, இது கேட்கறதுனால இவன் கதை முடிஞ்சு போயிடும். அது இவனுக்கு தெரியாது. புரியுது நான் சொல்றது? கேட்குறான் இல்லையா, கேட்கனால இவன் கதையும் முடிஞ்சிடும். ஏன்னா இவனுக்கு ஒரு தப்பான சந்தோஷம் கிடைக்கும், ஏன்னா அவன் கதை முடிஞ்சது. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஐம்புலங்களுக்கு தப்பான சந்தோஷம் கொடுத்துட்ருப்போம். இதெல்லாம் உண்மை. சிலதெல்லாம் பார்க்கவே கூடாது, அதை பார்ப்பாங்க. இந்த சீரியல்லாம் இருக்கு இல்லையா, அது சீரியல் பார்க்குறவங்கள பாருங்கள், சைக்கோவாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையை சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு சைக்கோவாக தான் இருக்கும். தமிழ் எனக்கு தெரியாது சைக்கோன்னு என்ன. சைக்கோன்னு என்ன? அந்த சீரியல் பார்க்குறவங்கள ஒரு மனநோயாளியே தான் இருப்பாங்க. 100க்கு 100 உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. 100% அதெல்லாம். ஸோ அது தேவையில்லாத ஏதோ பார்ப்பான். அதில் ஒரு சந்தோஷம், அது மோசமான சந்தோஷம். அது மாதிரி இந்த புலன்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது மோஸ்ட் டேஞ்சரஸ். கிருஷ்ணர் சொல்கிறார், முதல்ல அது விடுங்கிறார். அப்படிதான் இருக்கு, இந்த டிரான்ஸ்லேஷனில் அப்படிதான் இருக்கு. அந்த ஆசையை விடு அப்படிங்கிறார். அடுத்தவங்க பற்றி உக்காந்து தப்பாக பேசுறது, இன்னும் அவங்கள பற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான் தேவையில்லாது. ஸோ இங்கே கேட்குறவங்க பேசுகிறவங்க லைஃபெல்லாம் முடிஞ்சிடும். அவன் யோகி ஆக முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்ல போகிறார், தஸ்மாத் யோகி பவார்ஜுனா, முதல்ல ஒரு யோகியாக இருங்கிறார். யோகி அப்படின்னாலே இந்த புலன்களை அடக்கணுங்கிறார். புலன்களை அடக்கணும். நாக்கை ரொம்ப அடக்கணும். நாக்கு அடக்கணும்னா கண்டது சாப்பிடக்கூடாது, கண்டதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, என்ன பேசணும் என்ன சாப்பிடணும் கூட பகவத்கீதாவில் இருக்குது. கிருஷ்ணர் அதெல்லாம் பேசியிருக்கார். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு வியாதி என்னன்னா, முன்னாடி சொன்னபடி இந்த ஐம்புலன்களும் தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்ன ஆகுன்னா, பகவானோட சம்பந்தம் வச்சுக்க முடியாது. யோகா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா லிங்க்னு அர்த்தம். ஓகே, லிங்க்னா தொடர்பு, ஒரு தொடர்பு. யாருன்னா பகவான் கூட. இந்த நாக்கு, கண்ணு, காது, மூக்கு கண்டபடி யூஸ் பண்ணால் பகவானோட தொடர்பு வச்சுக்க முடியாது. பகவானோட தொடர்பு வச்சுக்க முடியலன்னா இவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஜஸ்ட் முன்னாடி சொன்னால ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த கையை இந்த வயிற்றுக்கு கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷன்னா சாப்பாடு ஊட்டணும், அப்போ தான் இந்த கை நல்லாயிருக்கும். பண்ண மாட்டேன் அப்படின்னா இது போயிடும். ஸோ பகவானோட லிங்க் வச்சுக்கலினா பிரச்சனை வந்துடும் நமக்கு. ஸோ முன்னாடி சொன்னபடி வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை ஏன் வருதுன்னா, அவரோட லிங்க் நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கட் ஆகாது, அது எப்பவுமே லிங்க் இருக்கும். நான் அவரை கொஞ்சம் கூட சட்டை பண்ணுறதில்ல. இதுதான் உண்மை. ஸோ இந்த புலன்கள், இந்த ஐம்புலன்கள் சொன்ன 6வது மனசு. இந்த ஐம்புலன்கள், இந்த மனசு இதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கணும், கண்ட்ரோலில் இருக்கணும்னா ஆச்சாரியாஸ் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க.
நம்ம கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். பூஜையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்க்கணும். நம்ம கோவிலில் பூஜை பண்ணுறது சும்மாலாம் எதுவும் பண்ணல, அது ஒரு விஞ்ஞானம். அது பார்க்க பார்க்க இந்த ஐம்புலங்களும் சுத்தமாகும். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்ல சொல்ல, இது உண்மை, எல்லா புலன்களும் சுத்தமாகும். இதெல்லாம் உண்மை. கண்ணு, காது, மூக்கு எல்லாமே சுத்தமாகும். இது பெரிய விஞ்ஞானம். இது பகவானே கொடுத்துருக்காரு. இந்த நாமா சொல்லு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இப்போ பூஜை பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் பகவானை பார்ப்பாங்கன்னா, பகவானை பார்க்கும் பொழுது ஹரே கிருஷ்ணாவும் சொல்லிட்டு தான் பூஜை நடக்கும். சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்போ பூஜை நடக்கும்போது நான் பகவானை பார்க்கும்போது கண்ணெல்லாம் சுத்தமாகும். இல்லைன்னா கண்ணு புண்ணு தான். இது யூஸ்லெஸ் ஆகிடும். இந்த கண் எப்போ சுத்தமான பகவானை பார்க்கும்போது தான் சுத்தமாகும். அந்த பூஜை பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா பாடுவாங்க, நல்லா காதால் கேட்பாங்க, வாயால் சொல்கிறாங்க. அப்போ நாக்கும் சுத்தமாகுது, காதும் சுத்தமாகும். பகவானுக்கு பூவெல்லாம் வைப்பாங்க, ஊதுபத்தி பற்ற வைக்கிறாங்க, அந்த ஸ்மெல்லெல்லாம் மூக்குக்குள்ளே போகும், மூக்கு சுத்தமாகும். ஸோ பாருங்க, நமக்கே தெரியாமல் ஐம்புலங்களும் சுத்தமாயிடும் ஆக்சுவலி. அப்போ இந்த பகவான் நாம நல்லா கேட்கும்போது உள்ள பதியும், மனசும் சுத்தமாகும். இதெல்லாம் உண்மை. சடாரி வைக்கிறாங்க. சடாரி பகவானோட பாதம் நம்ம உடம்பு மேலே வைக்கும்போது தோல் சுத்தமாகும். சடாரி சும்மாலாம் கிடையாது, அது சயின்ஸ். பகவானோட பாதம் நம்ம மேலே படும்போது உடல் தோல் எல்லாம் சுத்தமாகும். அதனால தான் கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். இல்லை சும்மா போனால் போக மாட்டாங்க. ஏன் கோவிலுக்கு போகணும்னா இதெல்லாம் காரணங்கள். ஸோ இப்போ போகலைன்னா இந்த ஐம்புலங்கள் சுத்தமாகாது. ஆனால் இந்த ஐம்புலன்கள் எப்படின்னா, இதுக்கு ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்னா ஒரு வேலை. கண்ணு தான் எதாவது பார்த்தே ஆகணும், பார்க்காமலும் இருக்க முடியாது. கண்ணுனா எதாவது பார்த்து தான் ஆகணும். பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டே இருக்க முடியணும், அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்போ கோவிலுக்கு போகணும், பகவானை பார்க்கணும். வீட்டில் பூஜை ரூம் வந்தால் பகவான் எங்கேயும் பார்த்துட்டு வீட்டில் நாமா சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்கணும். தப்பித்தவறு இந்த கண்ணு வேறு ஏதாவது உபயோகிச்சுன்னா அட்டி விடுக்கும். இது உண்மை. ஒன்று அவர் படித்தார், ரொம்ப முக்கியமான லைன். அந்த பொருளுரையில் செகண்ட் சென்டென்ஸ் படிக்கிறீங்களா? செகண்ட் சென்டென்ஸ் ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி கிடையாதுன்னு வரும். பொருளுரையில் செகண்ட் சென்டென்ஸ். ஆத்மா முழுமுத கடவுளின் நடுநிலை சக்தியாகும். அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ். ஆத்மாவிற்கென்று தனிப்பட்ட சுதந்திரமான அடையாளம் கிடையாது. ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா சுதந்திரமாக இருக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குது. இது உண்மை. இந்த உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், யாராலையும் இருக்க முடியாது. நீங்கள் 1000 கோடி வச்சுருந்தா கூட நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. சில பேர் நினைப்பாங்க, பணம் இருந்தால் யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. சில பேர் நினைப்பாங்க, என்னை யாரும் கேள்வி கேட்க, மணி இருக்குது, எல்லாம் பணத்தாலே அடிப்பேன் அப்படின்னு. வீட்டில் 15 வேலைக்காரங்க இருப்பாங்க. ஒன்று வேலைக்கு வரலினாலும் முடிஞ்சு போச்சு. வேலைக்கு வரலின்னு வைங்க, இவங்க பிபி ஏறிடும். இதெல்லாம் உண்மை. அப்படின்னா நான் எப்பவுமே டிபெண்ட் தான். அப்படின்னா சார்ந்து இருக்கிறது. இண்டிபெண்ட் உலகத்தில் யாரும் கிடையாது, ஒருத்தங்க கூட கிடையாது. எல்லாருமே டிபெண்ட் தான். நான் தனியாக வாழ்வேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. யாராலையும் வாழ முடியாது, இம்பாசிபிள். கிருஷ்ணா மட்டும்தான் இண்டிபெண்ட். உலகத்தில் அவர் மட்டும்தான் இண்டிபெண்ட். மற்ற எல்லாம் டிபெண்ட் தான். 1000 கோடி இருந்தாலும் அவன் டிபெண்ட்டாக தான் இருப்பான். மேபி சொந்தக்காரன்ட்டு கூட அவன் பெருசாக டச் இருக்காது. ஆனால் வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க. கார் டிரைவர்லேயும் அவனுக்கு பிரச்சனை ஆகிடும். அந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு அந்த யாராவது அந்த சமைக்கிறவங்க வரலினா பிரச்சனை ஆகிடும். ஸோ எல்லாருமே டிபெண்ட் தான். சான்று தான் வாழணும்.
மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பகவானை சான்று வாழும். அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்டு. அதுதான் கரெக்டாக எல்லாமே போகும். இல்லை அப்படின்னா அடி விழுகும், அடி விழுகும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் உண்மையை சொல்கிறேன், இது இப்போ அது ஒரு பெரிய நோயாக இருக்குது. ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்ட் அப்படிம்பாங்க. நிறைய பேர் இப்படி தான் பேசுகிறாங்க. நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்பாங்க, அது வேறு மாதிரிலாம் வரும். அது வேறு மாதிரி வரும். கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்கிறார், மயத்தக்ஷேன பிரகிருதி, இந்த உலகம் பூரா என் கண்ட்ரோல் இருக்கு அர்ஜுனா அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், கம்ப்ளீட் உலகம் என் கண்ட்ரோலில் இருக்கு. இண்டிபெண்ட்டாக யாராலும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. சும்மா வெளியில் அப்படியே பேசுவாங்க. நீ நிறைய பேர் பேசுகிறாங்க. சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, பி இண்டிபெண்ட் இன் யுவர் திங்கிங் அப்படிம்பாங்க. அப்படின்னா இண்டிபெண்ட் இன் யுவர் திங்கிங் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சிந்திக்கிறதுல கூட உங்கள் சுதந்திரம், உங்கள் இஷ்டத்தை நீ சிந்திச்சுக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ செய். சில பேர் பேசுகிறாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ செய், பக்கத்தெல்லாம் பார்க்காத கேட்காதன்னு. வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். என் இஷ்டத்துக்கெல்லாம் சிந்திக்கக்கூடாது, என் இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது. பைத்தியக்கார்த்தனம், அது பைத்தியக்கார்த்தனம். சாஸ்திரம் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு உதாரணம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் என்ன சொல்லுவார்னா, இந்த உடம்புக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கேட்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, இப்படின்னா ஓகே பார்த்துக்கோன்றார். இவன் சீக்கிரம் போயிடுவான், முடிஞ்சிடும், லைஃப் போயிடும். அது மாதிரி நான் சிந்திக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாரும் அந்த சிந்திக்கிறது கூட எப்படி சிந்திக்கணும் கூட சாஸ்திரம் இருக்கு. என் இஷ்டத்துக்கெல்லாம் நான் யோசிப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்னா அடி விழுகும். விழுந்துட்டு இருக்க எல்லாருக்கும் விழுகுது, விழுகாமலாம் கிடையாது. என் இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கு அந்த அளவு சுதந்திரம் கிடையாது. நமக்கு சுதந்திரம் இருக்கான்னா இருக்கு, கொஞ்சோண்டு சுதந்திரம் இருக்கு. அது என்னன்னா, பகவான் நாம சொல்லலாமா வேண்டாமா அவ்வளோதான் இருக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சாண்டிங் பண்ணலாமா வேண்டாமா இது ஒன்று தான் சுதந்திரம். மற்றதில் சுதந்திரம் கிடையாது, நமக்கு கிடையவே கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தா கிடையாது. பகவானோட அனுகிரகம் வேணும். சாண்டிங் மட்டும் நம்ம கையில் இருக்கு. சாண்டிங் பண்ணலாமா வேணாம் மட்டும்தான். ஈவன் பகவத்கீதா படிக்கணும்னு கூட கண்ணு தெரியணுமே இல்லையா, கண்ணு தெரியணும். அது என் கையில் ஒன்றும் கிடையாது. பட்டுன்னு பல்ப் ஃபியூஸ் பண்ண மாதிரி போயிடுச்சுன்னு வைங்க, படிக்க முடியாது, படிக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வரணுன்னாலும் பகவான் அனுகிரகம் வேணும், சும்மாலாம் வர முடியாது. எனக்கு தெரியும், ரொம்ப 2 வருஷம்னா ஒரு நபர் இங்கே வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வர முடியல. சம்டைம்ஸ் நமக்கும் நடக்கும், எங்கேயாவது போகணும்னு நினைப்போம், போக முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. ஸோ நமக்கு சுதந்திரங்கிறது சாண்டிங் பண்ணலாமா வேண்டாமா அவ்வளோதான் சுதந்திரம், வேறு எதுலேயும் கிடையாது. நான் சாப்பிட்டது ஜீரணமாகுமா இல்லையோ நமக்கு தெரியாது, அது நம்ம கையில் கிடையாது. சில பேர் இட்லி சாப்பிட்டே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, இட்லி கூட ஜீரணம் ஆகாது, அதெல்லாம் இருக்குது. ஸோ நாம் இண்டிபெண்ட் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சொல்கிற பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் வரும், யாராவது நான் சுதந்திரமானவன், நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா, கிருஷ்ணர் சொல்கிறார், அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. விமூடாத்மா அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பைத்தியக்காரன் அப்படிங்கிறார். வெறும் பைத்தியக்காரன் கிடையாது. விமூடா, மூடன்னா புரியும், விமூடான்னு ஸ்பெஷல் பைத்தியக்காரன் ஆச்சுன்னா அவனா நினச்சிக்கிறான் நான் தான் செய்கிறேன் இல்லைன்னு. ஸோ இப்போ ஒரு வியாதி இது உண்மை. பி இண்டிபெண்ட். வெளியில் நிறைய பேர் பேசுகிறாங்க, உன் திங்கிங்கில் இண்டிபெண்ட்டாரு, நீ செயலில் இண்டிபெண்ட்டாரு. கடைசியில் அவன் தனி மரமாக தான் நிற்பான் வாழ்க்கையில், ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இண்டிபெண்ட் தனியாக இருப்பான் வாழ்க்கையில், ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அது நடக்கும். ஸோ அதனால தான் பகவத்கீதா படித்தா மட்டும்தான் எது உண்மைன்னு தெரியும், இல்லை தெரியாது. நம்ம ஏமாந்துருவோம், 100% ஏமாறும். ஓகே, ஸோ 3rd ஸ்லோகா பார்க்கலாம். ஆருருக்ஷோர்முனேர்யோகம் கர்ம காரணமுச்சதே, யோகாரூதஸ்ய தஸ்யைவ சமஹ காரணமுச்சதே. அஷ்டாங்க யோக முறையின்
புது மாணவனுக்கு செயலே வழியாக கூறப்படுகின்றது. ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. பொருளுரை: பரத்துடன் ஒருவனை இணைக்கும் முறையே யோகம் எனப்படுகிறது. இதனை உன்னதமான ஆன்மீக உணர்வை அடைவதற்கான ஏணியுடன் ஒப்பிடலாம். இந்த ஏணியானது ஜீவனின் தாழ்ந்த பௌதிக நிலையில் தொடங்கி தூய ஆன்மீக வாழ்வில் பக்குவமான தன்னுணர்வை பெறும் நிலை வரை உயர்கின்றது. வெவ்வேறு ஏற்றங்களுக்கேற்ப இந்த ஏணியின் பல்வேறு படிகள் பல்வேறு பெயர்களால் அறியப்படுகின்றன. ஆனால் மொத்தமாக முழு ஏணியும் சேர்ந்து யோகம் என்று அறியப்படுகின்றது. இதனை ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் என்று 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த ஏணியின் ஆரம்பம் யோக ரூருஷு நிலை எனவும் மிக உயர்ந்த படி யோக ரூட எனவும் அறியப்படுகின்றன. அஷ்டாங்க யோக முறையில் பலவித ஆசனங்களின் உதவியுடன் இவை ஏறக்குறைய உடற்பயிற்சிகளே. வாழ்க்கையையும் பயிற்சியையும் ஒழுங்குபடுத்தி தியானத்தை நுழைவதற்கு செய்யப்படும் ஆரம்பகால முயற்சிகள் அனைத்தும் பலநோக்கு செயல்களாகவே கருதப்படுகின்றன. இத்தகைய செயல்கள் மனதின் பக்குவமான சமநிலைக்கு வழிகாட்டுவதன் மூலம் புலன்களை கட்டுப்படுத்த உதவுகின்றன. ஒருவன் தியான பயிற்சியில் வெற்றி பெறும் போது தொல்லை தரும் மன இயக்கங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக நிறுத்திவிடுகிறான். இருப்பினும் கிருஷ்ண பக்தனை பொறுத்தவரையில் அவன் எப்போதுமே கிருஷ்ணனை நினைத்து கொண்டுள்ளதால் ஆரம்பத்திலிருந்தே தியானத்தின் தளத்தில் நிலை பெற்றுள்ளான். மேலும் கிருஷ்ணரின் தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதால் அவன் எல்லா ஜட செயல்களையும் முற்றிலும் நிறுத்திவிட்டவனாகவே கருதப்படுகிறான். இதில் யோகா அப்படின்னா என்னன்னு கூட சில பிரபுப்பா அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பகவானோட லிங்க் பண்ணால் தான் யோகா அது பேர். வெளியில் யோகா கிளாஸ் அப்படி நிறைய வச்சுருப்பாங்க. மேபி சில பேர் பார்த்துருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் யாருமே யோகாவுக்கு அர்த்தம் இதுதான் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யோகான்னா லிங்க்னு அர்த்தம். அது பகவானோட லிங்க் பண்ணுறது. ஸோ அதுக்கு ரொம்ப அழகாக அதில் நிலைகள் இருக்குது. ஞான யோகா, தியான யோகா, பக்தி யோகா. இருக்கலே டாப் மோஸ்ட் நம்பர் 1 பக்தி யோகா தான் இருக்கலே சிறந்தது. மற்றதெல்லாம் சிறந்தது கிடையாது. ஆனால் வெளியில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அது காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்படி சொன்னால் தான் அவங்க காசு பண்ண முடியும். அதனால் அவங்க அப்படி தான் பொய் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். அது கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், பக்தி யோகா தான் இருக்கலே சிறந்தது. ஸோ வெளியில் சொல்லக்கூடிய யோகா ஒரு உடல் பயிற்சி மாதிரி. உடல் நல்லாயிருக்கும். அவங்க சொன்னபடி கேட்டிங்கன்னா உடல் நல்லாயிருக்கும். ஏதோ அங்கங்கே பிடிச்சிருக்குன்னா அதெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். கொஞ்சம் வலியெல்லாம் இருக்காது. அது வேணால் நடக்கலாமா தவிர மன அமைதி வருமானா வராது. ஆக்சுவலி யோகா ஒழுங்காக பண்ணால் மனசு ஸ்ட்ராங் ஆகணும். மனசு ஸ்ட்ராங் ஆகனால புலன்கள் அடங்கணும். அது நடக்குதான்னு அவங்கவுங்க பார்த்துக்கணும். நடக்கலைன்னா யோகா பண்ணலின்னு அர்த்தம். புலன்கள் அடங்குறதுனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த வாய் கண்டதெல்லாம் பேசக்கூடாது. சில பேர் உக்காந்து ஊர் நாயெல்லாம் அடிப்பாங்க. பக்கத்து வீட்டில் அது நடந்துதான், அவங்க வீட்டில் இது நடந்துதான், இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னா வாய் சும்மா இருக்கலைன்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம், அவங்களுக்கு மரணம் வரும். மோசமான மரணமெல்லாம் வரும். யார் தேவையில்லாமல் பேசுகிறாங்களோ மரணம் மோசமாக இருக்கும். இதுதான் தவக்கலை தான் சொல்லுவாங்க. அந்த தவக்கலை சும்மா கத்திக்கிட்டே கிடக்கும். மழை காலத்தில் பாம்பு வந்துடும். அந்த சவுண்டு கேட்டால் பாம்பு வந்துடும். ஸோ இந்த வாய் யார் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறாங்களோ மரணம் மோசமாக இருக்கும். இதெல்லாம் வெளியே யாரும் சொல்லித்தரல, சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுப்பா எழுதுகிறார். இந்த யோகாசனா, ஆசனான்னு சொல்லுவாங்க. அந்த ஆசனானா மேபி சில பேர் பண்ணியிருந்துருக்கலாம். பலவிதமான ஆசனா இருக்குது. ஆனால் அது பர்ஃபெக்டாக இப்போ நம்மளால் பண்ண முடியாது. அது பர்ஃபெக்டெல்லாம் பண்ணும்போது மனசு அடங்கும். பர்ஃபெக்டாக பண்ணணும் எல்லாமே. ஆசனா, பிராணாயாமம் பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்புறம் பிரத்யாகாரான்பாங்க, தாரணாம்பாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் அது பண்ண முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஏன்னா ஆசனா, ஒரு ஆசனத்தில் உக்காந்தோம்னா ஒரு வருஷமாவது இருக்கும். யாராவது ஆசனத்தில் ஒரு வருஷம் உட்காந்துக்க முடியுமா நீங்கள் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சிருவாங்க. நீங்கள் பாகவதம் படித்து பார்த்தீங்கன்னா
இப்போ ஹிரண்யகசிப்பு ஆகட்டும், விஸ்வாமித்திரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் இருப்பாங்க ஒரே ஆசனத்தில். இது அப்படி தான் இருக்குது, பாகவத்தில் வருது. 1000 வருஷம் ஒரே ஆசனத்தில் இருப்பார் ஹிரண்யகசிப்பு. அதுவும் சும்மாலாம் கிடையாது. பண்ணும்போது மைண்டெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். நம்ம மைண்டு கண்ட்ரோலாக இருக்கா நீங்களே பாருங்கள். கண்டது நான் பேசுகிறேன், கண்டது கேட்குறனால மைண்டு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சில பேர் ஃபோனை போட்டு மணிக்கணக்காக இதோ பேசுவாங்க, மைண்டெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு, மைண்டெல்லாம் கான். ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், முழுசாக அடக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த வேலையும் தேவையில்லை. புலன்கள், மனசு, புத்தி, கிருஷ்ணா சரணாகதி பண்ணவங்களுக்கு வேலையே பண்ண தேவையில்லை. ஆனால் சரணாகதி பண்ணலின்னா அவங்க வேலை பண்ணி ஆகும். அவங்க நிறைய வேலை பண்ணணும். அது என்னென்ன நீ பேச போகிறார், அது வரப்போகுது. லாஸ்ட் இந்த ஒரு ஸ்லோக்கா பார்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். யதா ஹீனேந்திரியார்த்தேஷு ந கர்மத்சு அனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூதஸ்ததோச்சதே. எப்போது ஒருவன் பலநோக்க செயல்களிலும் புலனுகர்ச்சியிலும் ஈடுபடாமல் எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அப்போது அவன் யோகத்தில் உயர்ந்தவனாக கூறப்படுகிறான். பொருளுரை: பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடும் போது ஒருவன் தன்னில் திருப்தியுற்று விளங்குவதால் பலநோக்க செயல்களிலோ புலனுகர்ச்சியிலோ அவன் ஈடுபடுவதில்லை. இல்லாவிடில் கண்டிப்பாக அவன் புலனுகர்ச்சியை ஈடுபடுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் செயலின்றி வாழ்தல் அசாத்தியமானதாகும். கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் ஒருவன் குறுகிய சுயநல செயல்களிலோ விரிந்த சுயநல செயல்களிலோ ஈடுபட்டாக வேண்டும். ஆனால் கிருஷ்ணரது திருப்திக்காக எந்த செயலையும் செய்யக்கூடிய கிருஷ்ண உணர்வினன் அதன் மூலம் புலனுகர்ச்சியிலிருந்து முற்றிலும் விலகியுள்ளான். இத்தகைய உணர்வற்றவனோ யோக ஏணியின் உச்சிப்படிக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பு ஜட எச்சைகளிலிருந்து தப்ப இயந்திரத்தனமாக முயல வேண்டும். இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, மொழிபெயர்ப்புல? எப்போது ஒருவன் பலநோக்கு செயல்களிலும் புலனுகர்ச்சியிலும் ஈடுபடாமல் எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அப்போது அவன் யோகத்தில் உயர்ந்தவனாக கூறப்படுகிறான். ஸோ யோகால ஒருத்தர் நல்லா உயர்ந்து இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணர் இந்த கண்டிஷன் போடுறார், புலங்கள் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறார். அப்படின்னா உதாரணத்துக்கு எனக்கு இது பிடிக்குது, நான் வாங்கி சாப்பிட்ருவேன். ஆனால் கிருஷ்ணர் கண்டிஷன் போடுறார், ஒன்று சாப்பிடணும் அப்படின்னாலே பகவானுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணுங்கிறார். ஒன்று படைக்கணுனாலும் எது படைக்கணும் எது படைக்கக்கூடாது அந்த கணக்கெல்லாம் இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் போகும்போது ரோட்டில் ஏதாவது விற்றுட்ருப்பாங்க, உடனே நல்லா இருக்குது நான் சாப்பிட்டேன்னா பிரச்சனை வரும். எனக்கு சாப்பிட்டா பிரச்சனை வரும்னா வரும். கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார், பகவான் சொல்கிறாருன்னு அது கரெக்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வாழும்போது யோகா நான் பண்ண முடியாது. யோகா பண்ணலைன்னா மனசு அடங்காது. மனசு அடங்கல மனசு என்ன பிச்சிடும், எனக்கு பிரச்சனை கொடுக்கும். சிம்பிள். அதில் ஒரு சென்டென்ஸ் படித்தார் அவர் நடுவில், கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா செல்ஃப் சென்டர்ட் ஆர் எக்ஸ்டெண்டட் செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டீஸ். அது என்ன சென்டென்ஸ்? கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் ஒருவன் குறுகிய நல செயல்களிலோ விரிந்த சுயநல செயல்களிலோ ஈடுபட்டாக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் இன்னொரு வியாதி என்னன்னா, எல்லாம் நான் சொன்னபடி தான் செய்யணும். அது நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. நம்ம வீட்லேயே நான் சொன்னபடி தான் நீ செய்யணும்போ. நம்ம வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணவங்களோ பெரியவங்களோ அவங்க நான் சொன்னபடி தான் நீ செய்யணும்பாங்க. 2 பேர் அடிச்சுக்குவாங்க. இப்படி தான் போகும். கிருஷ்ணர் நடுவில் வச்சு கிருஷ்ண மையமாக வாழும்போது பிரச்சனை வராது. ஆனால் நான் என்ன நடுவில் வச்சுட்டேன்னு வைங்க பிரச்சனை வரும். அதுதான் இங்கே பிரபுபாத் எழுதுறார். கிருஷ்ணா நடுவில் வச்சு அவர் சுற்றி தான் வாழணும். அவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்யணும். இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்வேன்னா நம்ம அடி வாங்குவோம். இன்றைக்கி உலகத்தில் அதுதான் நடக்குது. எல்லாருமே தனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் செய்வேன்னு உட்காந்துட்ருக்கோம். அதனால பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நிற்காது.
ஆனால் கிருஷ்ணாக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் செய்வேன்னு முடிவு எடுத்துட்டால், நீங்கள் பார்க்கலாம், பாகவதம் படித்து பாருங்கள், மகாபாரதம் படிங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்தவங்களுக்கு என்ன நடக்கும்னா, கிருஷ்ணர் பர்சனலாக வந்துடுவார். அவங்க பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். இது நடக்கும். லைக் அர்ஜுனா முடிவு பண்ணிட்டார், கிருஷ்ணா நீங்கள் சொல்கிறவன யுத்தம் பண்ணுறேன். அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் மொத்த யுத்தத்தை கிருஷ்ணா பார்த்துக்கிட்டார். அர்ஜுனர் ஒன்றும் ஆகலை, அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஆக்சுவலாக நீங்கள் சென்னையில் பார்த்தசாரதி கோவில், அது ஒரு திவ்ய தேசம். அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிடி ஆக்சுவலி நிறைய ஹோல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். என்னன்னா அந்த யுத்தத்தில் மொத்தம் அவர் தான் வாங்கிட்டார். அர்ஜுனா மேலே பட விடலை. இந்த யுத்த நேரத்தில் அர்ஜுனா மேலேயும் எல்லாம் அம்பு விடுறாங்க இல்லையா, அவர் மேலே படாத மாதிரி கிருஷ்ணர் பண்ணாராம். மொத்தம் அவர் வாங்கிட்டார். கிருஷ்ணா விடல, பூரா அவர் எடுத்துக்கிட்டார். எப்படி அர்ஜுனருக்கு அது நடந்ததோ நமக்கும் நடக்கும். ஆனால் அர்ஜுனர் மாதிரி டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன்னா முடிவு அர்ஜுனர் எடுத்த மாதிரி எடுக்கணும். அர்ஜுனர் முடிவு பண்ணிட்டார், உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன நினைக்கணும் அதை செய்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்வேன்னு அர்ஜுனர் சொல்லலை. கிருஷ்ணா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க, நான் செய்கிறேன். அதனால கிருஷ்ணா கூட இருந்து அப்படி காப்பாற்றினார், கூடவே இருந்து காப்பாற்றினார். ஸோ இது வேறு அர்ஜுனருக்கு மட்டும் அப்படின்னு நினைக்க வேணாம், நமக்கும் நடக்கும். ஆனால் அர்ஜுனர் மாதிரி முடிவு எடுக்கணும். ஆனால் அந்த முடிவு எடுக்கணும்னா இப்போ பகவான் நாமா சொன்னால் தான் அந்த நிலைக்கே போகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த திவ்ய தேசத்தில் அது ஒரு திவ்ய தேசம், பார்த்தசாரதி கோவில். ஸோ இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது, இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் உண்மை. நிறைய பேர் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த திவ்ய தேசத்தில் இப்படி ஒன்று இருக்குது, பகவானே எடுத்துக்கிட்டார் எல்லாமே. ஸோ இதெல்லாம் உண்மை. கிருஷ்ணநாமா சொல்லணும், பகவத்கீதா படிக்கணும், கடைபிடிக்கும் போது நமக்கும் நடக்கும். ஓகே, ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி தான் கேளுங்க. ஓம் தாட் சாத். ஹரே கிருஷ்ணா. ஏதோ கேள்வி இருக்குங்களா? பக்தி யோகம் சென்ட்ரலா இருந்துச்சு, இருக்கிறதுலயே சிறந்தது பக்தி யோகம். அதுக்கப்புறம் இன்னொரு யோகத்தை ஏன் அவர் இது பண்ணாரு? எங்க பகவத்கீதையில 3 பாகமா பிரிச்சுட்டா சென்ட்ரலா இருக்கிறது பக்தி யோகம், அதுவே சிறந்ததுங்கிறக்கப்புறம் மறுபடியும் ஏன் இன்னொரு யோகத்தை அவரு? நல்ல கேள்வி. எல்லாராலையும் 2 பதில் இருக்கு, 2 பதில் கொடுக்கலாம். ஒரு பதில், எல்லாராலையும் நேரடியாக பக்தி யோகா பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. சரி, உதாரணத்துக்கு இன்றைக்கி பொதுவாக படிப்பில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் பெரிய படிப்பு, ஐஐடி போய் படிக்கிறது. ஆனால் எல்லாரும் அது படிக்க முடியுமா? முடியாது. சில பேர் தான் போவாங்க. அப்போ முடியாதுன்னு நீங்கள் இன்னொரு படிக்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி எல்லாராலையும் பக்தி யோகா பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அது கொடுத்த மாதிரி இங்கே வரலாம். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு பதில், பகவத்கீதாவில் பக்தி யோகா தான் நடுவில் இருக்கும். மொதல் 6 கர்ம யோகா, இந்த 6 ஞான யோகா. ஸோ சாண்ட்விச் மாதிரி. ஓகே, பக்தி யோகாவில் இங்கே கர்மயோகாவும் டச் ஆகுது, தியான யோகாவும் இங்கே பக்தி டச் ஆகுது. அப்போது கர்மா ஞானா அதுக்குள்ளே பக்தி இல்லைன்னு வைங்க, கொஞ்சமாவது இருக்கணும், அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒன்று வைப்பாங்க, இந்த ப்ரெட்டு இங்கேயும் டச் ஆகும், இதுவும் டச் ஆகும். ஓகே, அந்த டச் ஆனால் தான் கொஞ்சம் ருச்சி இருக்கும். ஸோ பக்திங்கிற எலிமெண்ட் கர்மயோகத்துலேயும் இருக்கணும், ஞான யோகத்துலேயும் பக்தி எலிமெண்ட் இருக்கணும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இன்னும் பல காரணங்கள் இருக்கு. ஸோ பக்தி எல்லாரும் எடுத்துக்க மாட்டான், எல்லாரும் எடுக்க மாட்டான். அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், ஓகே இது பண்ணுங்க, கர்மயோகா பண்ணுங்க. பண்ணும்போது தெரியும், அரே அப்பா அதுக்கு அதுவும் கஷ்டம்தான்.
ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது பக்திக்கு வரது பகவான் வந்து நிறைய ஆப்ஷன் சொல்லுவார் இல்லைங்களா? நீங்க வந்து பக்திக்கு நேரடியாக வர கேரி பண்ணுங்க. யா அதான் அதெல்லாம் ஞான யோகாவில் வருது, கர்ம யோகா. ஓகே, அட்லீஸ்ட் இதாவது பண்ணுங்க. 12வது அத்தியாயத்தில் பேசுறாரு. ஆமாம், யா சம்திங். ஸோ அதான் எல்லாரும் பக்தி எடுக்க மாட்டாங்க, ரொம்ப எங்கேயா ரொம்ப கம்மி. ஸோ அது எங்கேயாவது சில பேர் தான் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. ஆமாம். என்னென்ன ஆமாம். ஸோ பகவான் கிருஷ்ணர் உள்ளே கொண்டு வரலின்னா அது பலநோக்கு செயலாக போயிடும். நிறைய பேர் யோகாசனம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. உடம்பு நல்ல கண்டிஷன் கொண்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு பார்ப்பாங்க லைஃப்பை. பிரச்சனை வரும், வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மை. பாடி நல்ல கண்டிஷன் கொண்டு வந்துட்டு நல்ல புலனின்பம் அனுபவிக்குன்னு பார்ப்பாங்க. அதுதான் பிரபுபாத் எழுதியிருக்காரு. தட்ஸ் ஃபைன், அது ஓகே, அப்படி பண்ணால் ஓகே. பக்தி உள்ளே கொண்டு வரணும், கொண்டு வரலைன்னா பிரச்சனை ஆகிடும். ஆமாம், அதுதான் பிரபுபாத் எழுதியிருக்காரு. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இந்த ஸ்லோகா சம்மந்தப்பட்டதில் ஜென்ரல் கொஷின்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே. ஸோ ஒரு முக்கியமான அறிவிப்பு, மே 11 ஞாயிற்றுக்கிழமை நரசிம்ம சதுர்தசி, நரசிம்மர் அவதாரம் பண்ண நாள். அன்றைக்கி சாயங்காலம் அபிஷேகம் இருக்கும், எப்போ போல் லெக்சர், மகாரதி எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, யாரும் மிஸ் பண்ண வேணாம். ரொம்ப அற்புதமான நாள். நாமளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ பகவத்கீதா கிளாஸ் நடக்குது இங்கேயும் வாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பகவத்கீதா இருக்கிறவங்க டெய்லி நிறையா படிங்க, இல்லாதவங்க வாங்கிட்டு போய் படிங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பகவத்கீதா படிக்காமல் ஹரே கிருஷ்ணா சொல்லாமல் லைஃப் நல்லபடியாக போகுமானா போகாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், அதெல்லாம் முடியாது. கண்டிப்பாக பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லணும். ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय, जय प्रेमानंद। ओम तत्सत। हरे कृष्ण।